அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு பேசியிருக்கிறான். இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? உன் அப்பன் அனுப்பி வச்சல போயசு கடனுக்கு ஒரு மயிரை உன்னால கொடுக்க முடியாது. முட்டா பையில நீ அணில் குஞ்சு கிடையாது, நீ ஒரு எலி குஞ்சு. எங்களுக்கு தெரியுமாடா முட்டா பையில, நீ நிறுத்திக்க, செருப்படி பட்டு போயிருவ. அப்புறம் நீ தென் மாவட்டத்தில் நுழையவே முடியாது. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பொறுப்பு இருக்கான் பாருங்க, நடிகர் விஜய். அவன் நல்ல நடிகர்னு தெரியும். ஆனா இப்ப சமுதாய மக்கள் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம், கொள்கை வழிகாட்டி தலைவரா நீ 5 பேரை ஏத்துக்கிட்டு இருக்க. ஆனா முக்கியமா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் தெய்வீக திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லிட்டே வந்தோம். அதை இதுவரைக்கும் நீ பின்பற்ற மாதிரி தெரியல. தேசத்தையும் தெய்வீகத்தையும் 2 கண்களாக போற்றி வாழ்ந்தவர், அதை நடைமுறைப்படுத்தியவர். அவருடைய கொள்கைகளை பேசாம நீ தென் தமிழகத்தில் நிச்சயமா ஓட்டும் கேட்க முடியாது. என் சாதிக்காரன் உனக்கு ஓட்டும் போட மாட்டான். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அவனோட செயல்வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு பேசியிருக்கிறான். இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? டேய், உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அதிமுக கட்சி ஊழல் கட்சின்னு உனக்கு இப்பதான் தெரிய வருதா? கடந்த 2010 ஆதரவு தெரிவிச்சு உன் அப்பன் அனுப்பி வச்சில்ல போயசு கடனுக்கு, அம்மாவை சந்திக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் கால்களுக்கு காத்திருந்து சந்திச்சு ஆதரவுன்னு சொல்லிட்டு வந்த, அது ஒரு சில சுயநலத்துக்காக தான் போயிட்டு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதா? 2011 உன்னோட படத்துக்கு பிரச்சனை, அம்மாவை சந்திக்கிறதுக்கு போய் காத்திருந்து ஒரு 5-6 மணி நேரம் கை கட்டி நின்று அது பிறகு சந்திச்சுட்டு உன் படத்தை வெளியிட்டேன். அதே போல 2017 புரட்சி தமிழர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரை சந்திக்கிறதுக்கும் இதே மாதிரி தான் போய் காலை விழுந்து உன் படத்தை வெளியிட்டேன். அப்போலாம் அதிமுக ஊழல் கட்சி உங்களுக்கு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் கட்சியில சேர்த்து கேட்பாரு. இப்ப KA செங்கோட்டையன் அவர் எங்கிருந்து வந்தாரு? JCT பிரபாகரன் அவர் எங்கிருந்து வந்தாரு? இப்ப சமீபத்தில் சேர்ந்தாரு கூப்பா கிருஷ்ணன் அவர் எங்கிருந்து வந்தவரு? இவங்கள எங்க அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க? அதிமுக தானே. அப்ப அதிமுகவில் இருக்கையில அவங்க எல்லாம் ஊழல் பெருவழி. உன் கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் நல்லவங்களா மாறிடுறாங்களோ? டேய், நீ ஒரு முட்டா பையன் இருந்தே தெரியுது. ஒண்ணு உனக்கு அறிவில்லை, அல்லது உனக்கு எழுதி தரான் பாரு அவனுக்கு அறிவில்லை. இதுதான் வெளிக்காட்டுது. அப்புறம் உன் கட்சியில ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் முக்கியமான இடத்துல வச்சிருக்க. அவன் ரொம்ப நல்லவனா? சரி, அவன் நல்லவனா கூட இருக்கட்டுமே. அவருடைய மாமனார் இருக்கான் பாரு மார்ட்டின், தமிழகத்துல லாட்டரியை வித்து பல பேர் செத்து போனாங்க. அந்த பணத்துல தான் இப்ப ஆதவ அர்ஜுனா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உன் கட்சியை வழிநடத்திட்டு போயிட்டு வர. இப்ப நீ எப்படி நல்லவனா இருக்க முடியும்? லாட்டரி வித்து அதுல பல பேர் சாகடிச்சு அந்த பணத்தை கொண்டு உன் கட்சி நடத்திட்டு இருக்கிற. ஆதவ அர்ஜுனாவை கூட வச்சுட்டு இருக்கிற. நீ எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சரி, அது மட்டும் இல்ல, நீ ஒரு வெளிநாட்டு கார் ஒன்று வாங்கின பாரு, அந்த காரை முறையா நீ வாங்கினியா? அந்த காருக்கு வரி கட்டாதனாலதான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்க போய் கையை கட்டி நின்று அதுக்கு பிறகு ஃபைனை கட்டு வந்த. ரொம்ப யோக்கியமானவனா என்ன பண்ணி? நான் யோக்கியமானவன் அப்படின்னா என்ன செஞ்சிருக்க? நீ முறையா வரி கட்டல காரை வாங்கிருக்கணும். நீ அங்கேயும் அந்த தப்பு பண்ற. அதுக்கு பேர் என்ன? ஊழல் தானே. அது மட்டும் இல்ல, நீ உன்னை பத்தி சொல்லிட்டே போகலாம். உன்னுடைய படத்துக்கு நீ பணம் வாங்குற பாரு, 100 கோடி 150 கோடி பணம் வாங்குறீல்ல, அதை நீ ஒயிட்டா வாங்குறீ. நீ எவ்வளவு ஒயிட்டா வாங்குற, எவ்வளவு கருப்பு பணம் வாங்குறங்கிறத வெளியிட முடியுமா? நிச்சயமா நீ வெளியிட்டா உனக்கு உண்மை முகம் தெரிய வரும். 150 கோடிக்கு நீ கணக்கு காட்டுறியா? படம் ரிலீஸ் ஆகுது ஒரு தியேட்டர்ல, அப்ப 1000, 1500, 2000 வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. உன்னால தடுக்க முடியுமாடா? டே முட்டா பையல, உன்னால தடுக்க முடியுமா? தடுத்திருக்கே நீ. இதையெல்லாம் செய்ய தவற நீ ஒரு தனிப்பட்ட ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை கூட உன்னால செய்ய முடியல. நீ எப்படி நாளைக்கு முதலமைச்சரா நாட்டு மக்களை காப்பாற்ற போற? ஊழல் இல்லாத அரசாங்கத்தை எப்படி நீ கொண்டு கொடுக்க போற? ஒரு மயிரை உன்னால கொடுக்க முடியாது. முட்டா பையல, அதிமுக கட்சியை ஊழல் கட்சி விமர்சிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாங்க அதிமுகவோட அங்க வைக்கிற ஒரு இயக்கம், கிட்டத்தட்ட ஒரு பழமையான ஒரு இயக்கம். எங்களுக்கு தெரியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு
புரட்சி தலைவி அம்மா காலம் தொட்டு இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு இந்த அரசியல் கட்சி அதிமுக மிகப்பெரிய ஒரு ஆலமரமா வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. எத்தனை முறை தமிழகத்துக்கு முதலமைச்சரா பொறுப்புல வகித்த கட்சி, எத்தனை முதலமைச்சர்களை உருவாக்கின கட்சி. நேத்திக்கு வந்த பயணி, நேத்திக்கு முளைச்ச காலனி, நீ விமர்சனம் பண்ற தற்கொலை பயில. உன்னை எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? தற்கொலை கூட்டத்தோட தலைவன்கிறாங்க, அணில் குஞ்சுகளோட கூட்டத்தோட தலைவன்கிறாங்க. என்னைய பொறுத்தளவுல நீ அணில் குஞ்சு கிடையாது, நீ ஒரு எலி குஞ்சு, எலிகள் கூட்டத்தோட தலைவன் நீ. ஏன்னு சொன்னா இந்த எலி இருக்குல்லையா, இந்த எலிகள் வீட்டுக்குள்ள வந்தாலும் சொல்லதான், அரிசி பருப்பு தின்னு தீத்துட்டு போயிடும், ஒரே இடைஞ்சல் தான். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் ஒரே தொல்லை தான். வயக்காட்டுல எலிகளுடைய வேலை என்ன தெரியுமா? பெரிய தொல்லை. நெல் பயிரிட்டோம்னா, சோளம் பயிரிட்டோம்னா எல்லாத்தையும் கடிச்சு புதவி நாசமாக்கிட்டு போயிடும். எலிகள் தொல்லை பெரிய தொல்லை. அது மாதிரி நீ அணில் குஞ்சு கூட்டம் அல்ல, எலி குஞ்சு கூட்டம். எலி குஞ்சு கூட்டத்தோட தலைவன் நீ ஒரு எலி. உன்னால நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு. உன்னை நேரடியாக எச்சரிக்கை செய்கிறேன். அதிமுக கட்சி மிகப்பெரிய ஆலமரம், தமிழக மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் கட்சி. கொடைவள்ளல் எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்ட கட்சி. தமிழக மக்களை தாயுலத்தோட காத்த புரட்சி தலைவி அம்மா இருந்து வளர்த்து பாடுபட்ட கட்சி. தமிழக மக்களுக்கு நிறைய செய்த கட்சி. எங்களுக்கு தெரியும், தேவர் சமுதாயம் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சி தலைவி அம்மா காலம் தொட்டு அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். எங்களுக்கு தெரியும்டா முட்டாப்பையில. நீ நிறுத்திக்க, செருப்படிப்பட்டு போயிருவேன். நீ தென் மாவட்டத்தில் நுழையவே முடியாது என்பதை தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரதேசர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.